வெல்கம் டு சிபி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டி முருங்கை கீரையில் செய்யக்கூடிய பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதுதான் அதோட இலை. இது எலசான இலை. இதுலேயும் கொஞ்சம் முத்தலான இலையும் இருக்குது. நம்ம எந்த இலை கிடச்சாலும் நம்ம அந்த இலையில் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுதான் கொஞ்சம் முத்தலான இலை. இதில் காம்பை நம்ம நீக்கிட்டு சமைச்சிக்கலாம். நல்லாவே இருக்கும். இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவரம் பருப்பு நான் ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். நான் 15 இலை எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா பருப்பு சரியாக இருக்கும். துவரம் பருப்பை நம்ம கழுவிட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த துவரம் பருப்பு ஊறட்டும். துவரம் பருப்பு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்தோம்னா அது 1க்கு 2 உடையணும். அந்த அளவுக்கு ஊறி இருந்தால் போதும். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதை நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம கொரன்னு எடுக்கணும். ரொம்ப நைஸாக எடுத்துக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. துவரம் பருப்பு இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு இலைக்கு பின்னாடி நம்ம அப்ளை பண்ணும்போது நிற்கும். இல்லாட்டி தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இலையோட ஒட்டாது. அதனால தான் நான் கெட்டியாக அரைக்க சொல்கிறேன். இந்த மாதிரி இலைக்கு பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். கொஞ்சம் அதில் பருப்பு நம்மளுக்கு ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு பருப்பு இல்லாமல் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா ஒட்டவே ஒட்டாது. அப்போ நல்லா இருக்காது நம்மளுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஆக்சுவலாக வேக வைக்கணும். நான் இன்னொன்றும் செஞ்சு காட்டுறேன். இதுவே உங்களுக்கு எலசான இல்லை முத்தலாக இருக்குது அப்படின்னா நடுவில் இருக்கிற காம்பு பகுதியை நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரியே செஞ்சுட்டு அதே மாதிரி நல்லா டைட்டாக நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். கீழே காம்பு இருந்தது அப்படின்னா அதை நீக்கிடுங்க. காம்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறமா நாராக வரும். அதனால தான் காம்பை நீக்கிட்டு பண்ணிக்கணும். நம்ம இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீரை நான் எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுட்டேன். 1 டம்ளர் பருப்பு கரெக்டாக எனக்கு 15 இலைக்கு சரியாக வந்துச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பிளேட்டை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக 1 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இல்லாட்டி கீரை ரொம்ப குழஞ்சிடும். அதனால் கரெக்டாக 1 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கீரைக்கு ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. இப்போ மேல் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதோட வர கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு வெங்காயத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன்ற விகிதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்க்குறேன். அப்புறமா 2 துண்டு புளி சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு சுவை நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பொரியலுக்கு 2 துண்டு புளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம துவரம் பருப்பு வச்ச ஸ்டஃபிங்கில் உப்பு சேர்த்துருக்கோம். அது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சவுண்டு நான் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுக்கு இது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதனால் அதில் கரெக்டாக கவனமாக இருந்துக்கோங்க. இது கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இது நல்லா ஆறட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் அதை எதுவுமே செய்ய வேண்டாம். இல்லாட்டி நம்மளுக்கு உடஞ்சிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கீரையை எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சு அதை கட் பண்ணணும். கத்திரிக்கோலில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நைஃப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. இது இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு வாணலியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் மீடியம் சைஸில் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு 70 to 80% அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம்,
கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த விழுதை நம்ம சேர்க்குறோம். ரொம்ப திக்காக இருக்குது விழுது, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்றா கம்பைன் ஆகிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை கிளறலாம். பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நான் கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கீரையை இப்போ நம்ம சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம இதை கிளறணும். இல்லாட்டி ஒன்றோட ஒன்று உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் மெதுவாக நல்லா கிளறி விட்டு இறக்கணும். இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப மெடிக்கல் யூசேஜ் இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப சத்து அதிகம் இதில். கண்டிப்பாக இந்த கீரை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சூடான சாதத்துக்கும் நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லாட்டி தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே கீரையில் சாம்பார் செஞ்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த கீரையில் செய்கிற சாம்பாரும் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சாம்பார் எப்படி செய்கிறதும் நான் இந்த கீரையில் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சண்டி முருங்கை கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கு, அது மேலே இருக்கிற மசாலா எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்டு ஃபீட்பேக்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சிபி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.